ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இணையதளத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். இதற்காக ஜெபியுங்கள், இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. போகட்டும், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது இறைவார்த்தை. அவர் சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், பலன் இல்லாதவனுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு. சோர்ந்து போயிருக்கின்றீர்களோ? வேதம் சொல்கிறது. லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் முதல் வார்த்தை சொல்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபியுங்க. சோர்வை பிசாசானவன் கொண்டு வருகிறான். ஏதோ ஒரு வகையிலே சோர்வு, சரீரத்தின் வியாதி நிமித்தம் சோர்வு, கடன் பாரத்தின் நிமித்தம் சோர்வு, குடும்பத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று திருமண காரியங்கள் நடக்கவில்லையே, என் பிள்ளைக்கு என் மகனுக்கு மகளுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லையே, என் பிள்ளைக்கு ஏற்ற கையின் பியாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கின்றீர்களோ? கர்த்தர் உங்களோடு பேசுகிறா. சோர்ந்து போயிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறா. சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு பலத்தை கொடுக்கிறா. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள், ஊழியராக இருந்தாலும் சரி, அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, சோர்வு எந்த மனிதனையும் விட்டு வைப்பதில்லை. வேதம் சொல்கிறது, எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி சூரிய செடிக்குள்ளாய் சோர்ந்து போய் முடங்கி கிடக்கின்றான். ஆம், கர்த்தர் அப்படி அவனை கைவிடவில்லை. தேவ தூதனை அனுப்பினார், தட்டி எழுப்பினார். எழுந்துரு, நீ படுத்திருந்தது போதும், எழுந்துரு என்று சொல்லி அவன் தட்டி எழுந்த போது பார்க்கிறான், தூதன் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். அது உண்டு, மறுபடியும் படுக்கிறா. சில பேருக்கு தட்டி தட்டி எழுப்பிக்கிட்டு இருந்தால் தான் எந்திப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் பலத்தினால் இடை கட்டுகிற தேவன். நன்றாய் கவனிங்களை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன். அவர் வரும் வரை, பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேறும் வரை நீங்கள் காத்திருங்கள். சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்னால் காத்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய பலன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. பலம் அல்ல, பராக்கிரம் அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்று சொன்னாரே, அந்த பரிசுத்த ஆவியின் பலன் நமக்குள் வரும் பொழுது, உங்களுக்குள் வரும் பொழுது, அந்த சத்துவத்தை அவர் கொடுத்து, அவர் பலத்தை கொடுத்து, எந்த இடத்துல சோர்ந்து போய் நிற்கிறோ அங்கே எழும்ப பண்ணுவா. அல்லேலூயா. மறுபடியும் தட்டி எழுப்பின போது இந்த சூரிய செடியின் அனுபவம் கடந்து போனதை எலியா பலப்பட்டு எழுந்து 40 நாட்கள் நடந்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, சோர்ந்து போய் நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எழுந்து நட, எழுந்து நட. சோர்ந்திருந்த நாட்கள் போதும், நீ முடங்கி கிடந்த நாட்கள் போதும், எழுந்து நடக்க வல்லவா என்னுடைய நான் பலத்தை கொடுத்திருக்கிறேன். பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, சீசர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்தது, பரிசுத்த ஆவியின் பலன் வந்தது. அவள் எழும்பினார்கள், எழும்பி பிரசங்கி செய்தார்கள். என் வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியின் பலன் வந்தபோது திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையை தரிப்பிக்க பெற்றார்கள். 3ஆம் அதிகாரத்திலே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், 1000 பேரை ரட்சிக்கப்பட்டார்கள். 5ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார், 4ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார். தொடர்ந்து 3000 5000 பெருக பெருக பெருகி போனார்கள். சோர்ந்து போயிருக்க உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இதோ சோர்ந்து போயிருக்க உனக்காகத்தான் என்னை நான் பலியாக்கும்படியா சிலுவையில் வந்தேன். என்னுடைய ரத்தம் சிந்தி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உனக்கு நான் பலத்தை கொடுக்கிறேன். எழும்புடி, எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பி வல்லமை தரப்பித்துக் கொண்டு எழும்பு. தூசியை உதறிட்டு எழுந்து வாங்க. படுத்திருந்த நாட்கள் போதும் ஐயா, அம்மா, அக்கா, தங்கச்சி, நீங்கள் சோர்ந்து போயிருக்கேன்னு நான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சோர்ந்து போன உனக்கு பலத்தை கொடுத்து, உன் பலவீனத்தை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர் பலத்தினால் இடை கட்டி உன்னை கடந்து வரப்போகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போனவனுக்கு பலத்தை கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து நடத்துகிற தேவன் உங்கள் மேலையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இடை கட்டி உங்களை கடந்து போக பண்ணுவாரா. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமான தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய ஜனத்துக்குள்ளாய் பரிசுத்த ஆவியின் வல்லமை அனுப்பி அவள் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. எழுப்புதல் அக்கினி இறங்குவதாக அற்புதம் செய்து மகிழ பண்ணும். தகப்பனே, எழும்பட்டும், அவள் சரீர பலவீனங்கள் மறைந்து போகட்டும்.
உள்ளத்தின் சோர்வுகள் வெளியேறட்டும். உங்கள் பரிசுத்தாவின் வல்லமையினால் இயேசுவின் நாமத்தில் இந்த பலன் உண்டாகும்படியா, பரிசுத்தாவின் பலன் உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்து மகிழ்ப்பனும் இயேசு ரட்சகர் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless.